அறிமுகம். என் மகள் அவளுடைய பிறந்த நாளில் தோழிகளுடன் ட்ரூத் ஆர் டேர் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது அவர்கள் என்னையும் சேருமாறு கேட்டார்கள். நான் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு எழுந்து நின்றவாறே என் கழுத்தை நீட்டி வளைத்தேன். கீழே இருந்து வந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தை கேட்டு புன்னகைத்தேன். ஹேலி தனது சிறிய இளஞ்சிவப்பு நிற ஃபொட்டி பைஜாமாவில் மகிழ்ச்சியாகச் சிரித்துக்கொண்டே என் மடியில் துள்ளி குதித்தது நேற்றைப் போல இருந்தது. ஆனால் இப்போது அவள் வயதுக்கு வரும் தருவாயில் தன் நண்பர்களுடன் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருந்தாள். நான் மாடிப்படிகளில் இறங்கி வந்து என் வருகையை அறிவிக்க சுவரில் தட்டினேன். நான் கீழே வருவது பாதுகாப்பானதா என்று கேட்டேன். அதற்கு பதிலாக உரத்த சிரிப்பு வெடித்தது. ஹே அப்பா, என்ன விஷயம் என்று ஹேலி திரும்பிக் கேட்டாள். அறையின் நடுவில் அவர்கள் தளர்வாக வட்டமாக இழுத்து போட்டிருந்த சோஃபாக்கள் மற்றும் நாற்காலிகளில் இருந்து அவர்கள் 5 பேரும் பிரகாசமாக, ஒருவேளை சற்றே குற்ற உணர்ச்சியுடனும் புன்னகைத்துக்கொண்டே என்னை பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் அழகாக இருந்தார்கள். மேலும் தங்களின் அழகான வெளிர் நிற டேங்க் டாப்களிலும் குட்டி பூட்டி ஷர்ட்ஸ்களிலும் மிகவும் கவர்ச்சியாகவும் இருந்தார்கள். என் மகளின் கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களுடைய அந்த இளம் பருவ உடல்கள் எனக்கு என்ன செய்கின்றன என்பது அவர்களில் யாருக்கும் தெரியக்கூடாது என்று மனதார நம்பினேன். ஒன்றும் இல்லை செல்லம், நான் இப்போதுதான் இரவு தூங்கப் போகிறேன். தூங்குவதற்கு முன் உங்களுக்கு ஏதாவது தேவையா என்று பார்க்க வந்தேன். இல்லை, எல்லாம் சரிதான். அவள் புன்னகைத்தாள். இரவு வணக்கம். நீயும் எங்களுடன் விளையாட்டில் வந்து சேர விரும்பினால் தவிர. அவர்களின் சிறிய கூட்டத்தின் தலைவியும் மறுக்க முடியாத குறும்புக்காரியுமான எரிக்கா குறுக்கிட்டாள். அது சுற்றிலும் மீண்டும் கூச்சல்களையும் சிரிப்பொலிகளையும் ஏற்படுத்தியது. உண்மை அல்லது சவால்? ஹேலி கண்களை உருட்டியபடி ஒப்புக்கொண்டாள். ஆ, நான் ஏளனமாகச் சிரித்தேன். அப்படியென்றால் அது ஒரு நல்ல யோசனையாக இருக்காது. வாருங்கள் மிஸ்டர் ஹேலி, நீங்கள் விளையாடலாம். அது வேடிக்கையாக இருக்கும். இந்த முறை அது ஆண்டி. அவளுடைய வெளிரிய கன்னங்கள் பிரகாசமாக சிவந்தன. செம்பட்டை முடியுள்ளவர்களின் நிலை இதுதான். நினைத்து பார்க்கையில் நான் அவளை எப்போதுமே அந்த குழுவின் நல்ல பெண்ணாகத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் அது உண்மையில் நியாயமில்லை என்று எனக்கு தெரியும். அவள் இன்னும் ஒரு நல்ல பெண் தான். அவர்கள் எல்லாரும் அப்படித்தான். அவர்களின் வயதில் எப்போதாவது ஒரு எல்லையைச் சோதிப்பது மிகவும் இயல்பானது. அவர்கள் ஒரு காலத்தில் இருந்த அந்த இனிமையான அப்பாவிச் சிறுமிகளின் நினைவுகளையும் அவர்கள் இப்போது வளர்ந்திருக்கும் அந்த அழகான தன்னம்பிக்கையான கவர்ச்சியான இளம் பெண்களையும் என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. ஆண்டியின் அழைப்பிற்குப் பிறகு அங்கே மிகுந்த கூச்சலும் தள்ளுமுள்ளும் சிரிப்பும் நிறைந்திருந்தது. அவர்கள் அவ்வளவு சத்தமாக கத்திக்கொண்டிருந்ததால் அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதில் பாதியைக் கூட என்னால் புரிந்துகொள்ள முடியவில்லை. ஆனால் எனக்கு அதிர்ச்சியளிக்கும் விதமாக ஒருமித்த கருத்து உருவாகி வருவதாக தோன்றியது. உயரமான கலைமான் போன்ற பழுப்பு நிற முடியுடைய எரிக்கா எனக்கு ஆச்சரியமளிக்கவில்லை. அந்த பெண் எந்த எல்லையையும் மீறாமல் இருந்ததில்லை. நிச்சயமாக அதன் அர்த்தம் குட்டி பொன்னிற முடியுடைய விக்கியும் தானாகவே இதற்குச் சம்மதித்துவிட்டாள் என்பதுதான். அவளை ஒரு நிமிடம் தனியாக பிடிக்க முடிந்தால் அவளுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல அறிவு இருந்தது. ஆனால் அவர்கள் ஐவரும் ஒன்றாக மழலையர் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கியதிலிருந்து அவள் ஒரு நாய்க்குட்டியைப் போல எரிக்காவை பின்தொடர்ந்து வந்தாள். ஆண்டிதான் ஆச்சரியம். பெரிய மார்பகங்களும் ஒல்லியான உடலும் பார்ப்பதற்கு அப்பாவியாக தோற்றமளிக்கும் ஆண்டி திடீரென்று தன் பெரிய பச்சை நிறக் கண்களை என் மீது படபடத்து என்னிடம் சரசம் செய்ய முயன்ற விதம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கூச்ச சுபாவம் உள்ளவளாக இருந்தாலும் அறிவாளியான குட்டி லின்னும் அதை ஆமோதிப்பது போல் தோன்றியது. முடிவு உன் கையில்தான் செல்லம் என்று நான் ஹேலியிடம் சொன்னேன். நீ இங்கேயே தங்குவது நல்லது என்று நினைக்கிறேன் என்று அவள் கலகலவெனச் சிரித்தாள். இப்போது உன்னை அனுப்ப முயன்றால் எனக்கு ஒரு கலகமே வந்துவிடும் போலிருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். ஹேலி சோஃபாவில் தனக்கான இடத்தில் நகர்ந்து தனக்கு பக்கத்தில் இருந்த இடத்தை தட்டினாள். நான் குனிந்து முதலில் அவள் தலைமுடியில் முத்தமிட்டேன். அவளுடைய அழகான பழுப்பு நிற அலை அலையான கூந்தலின் புத்துணர்ச்சியான மலர் போன்ற நறுமணத்தை உள்ளிழுத்துவிட்டு பிறகு அமர்ந்தேன்.
சரி, நாம் பயன்படுத்தும் விதிகள் மிகவும் எளிமையானவை என்று ஹெய்லி எனக்காக விளக்கினாள். நாம் வட்டமாக அமர்ந்து முறை வைத்துக் கொள்வோம். உன் முறை வரும்போது நீ பாட்டிலைச் சுழற்றுவாய். அது யாரை காட்டுகிறதோ அவர்தான் உனக்கான உண்மை அல்லது சவால். இரண்டில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை தேர்ந்தெடுப்பார். நீ பயந்து பின்வாங்கினால் நீ ஒரு ஷாட் குடிக்க வேண்டும். கூடவே ஒரு துணியையும் கழற்ற வேண்டும் என்று எரிக்கா குறுக்கிட மற்றவர்கள் பலத்த எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். என்ன, ஏன் கூடாது? முன்பு விளையாட யாரும் இல்லை, அதனால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. இப்போது விளையாட ஆட்கள் இருப்பதால் ஒரு மிடறு குடித்துவிட்டு ஒரு ஆடையை கழற்ற வேண்டும். யார் ஒப்புக்கொள்கிறீர்கள்? மேலும் காலுறைகள் கணக்கில் வராது. அதை பற்றி சில நல்லெண்ண முணுமுணுப்புகள் எழுந்தன. ஆனால் எதிர்பார்த்தபடியே அவர்கள் அனைவரும் சம்மதித்து எப்பொழுதும் போல எரிக்காவை அவள் போக்கில் விட்டார்கள். அடுத்து உன் முறை. ஹேலி என்னை பார்த்து புன்னகைத்து என் முழங்காலை தட்டினாள். நிச்சயமாக. நான் என் கண்களை உருட்டினேன், ஆனால் நான் அதை எதிர்பார்த்திருந்தேன். இதோ, எங்களுடன் சேர நீயும் ஒரு ஷாட் எடுத்துக்கொள், எரிக்கா தொடர்ந்தாள். நான் பெருமூச்சு விட்டேன், ஆனால் நானும் ஏறக்குறைய அதை எதிர்பார்த்திருந்தேன். அவள் எனக்காக ஊற்றிய ஷாட்டை எடுத்து அவற்றை காற்றில் உயர்த்தி உயர்த்தி ஒரே மூச்சில் குடித்தேன். சே, அதன் சுவையில் முகம் சுளித்து என் நாக்கை வாய்க்குள் சுழற்றினேன். அது என்ன எழவு! ஓம், ஸ்ட்ராபெரி வோட்கா. எரிக்கா லேபிளை தயக்கத்துடன் பார்த்தபடி சொன்னாள். இது அவ்வளவு மோசமில்லை, இல்லையா? நான் மிகவும் அழகான பாட்டிலில் இருந்ததை வாங்கினேன். அது நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். ஸ்ட்ராபெர்ரி சுவையுள்ள பெயிண்ட் தின்னர் போல இருக்கிறது. நான் நடுங்கியபடி ஹேலி பக்கம் திரும்பினேன். என் ஆபீஸுக்கு ஓடி வா, செல்லம். மூலையில் உள்ள அலமாரியிலிருந்து என் ஸ்காட்சை எடுத்து வா. சரி, அவள் கலகலவெனச் சிரித்தபடி துள்ளி குதித்து நான் கேட்டதைச் செய்ய ஓட்டினாள். நான் காத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து பாட்டிலைச் சுழற்றி லின் மீது வைத்தேன். நான் அவளை கண்களை பார்த்து என்ன செய்வதென்று தீர்மானிக்க முயன்றேன். உண்மை என்றேன். ஓம், முற்றுப்புள்ளி 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 இரட்டை மேற்கோள்குறி. அவள் உதட்டை கடித்தபடி வட்டத்தின் மறுபுறமிருந்து என்னையே முறைத்து பார்த்தாள். சரி, எனக்கு தெரியும். நீ படுக்கையில் செய்ததிலேயே மிகவும் விசித்திரமான விஷயம் என்ன? வட்டத்தைச் சுற்றி ஓ என்றும் ஆ என்றும் வியப்பு ஒலிகள் எழுந்தன. லின், நான் ஆச்சரியப்படுகிறேன். கொஞ்சம் பிரமித்தும் போகிறேன். அவள் முகம் சிவப்பதை ரசித்தபடி நான் சிரித்தேன். ஆண்டியைப் போல அவ்வளவு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் கொரிய நிறங்களில் லின்னின் தோல் நிறம் சற்று வெளுப்பாக இருந்தது. மேலும் அவளது கன்னங்களில் படர்ந்த இளஞ்சிவப்பு நிறம் அவளை மிகவும் வசீகரமாக்கியது. சரி, நான் திரும்பி வந்துவிட்டேன். நான் எதையெல்லாம் தவறவிட்டேன் என்று ஹேலி சற்றே மூச்சு வாங்க கடைசி சில படிகளை தாண்டி தன் இடத்திற்கு விரைந்து சென்றவாறே அறிவித்தாள். இன்னும் ஒன்றுமில்லை என்று அவளிடம் சொன்னேன். நான் இப்போதுதான் லின்னிடம் தெளிவுபடுத்த கேட்கவிருந்தேன். நீ கேட்டது போல நான் படுக்கையில் குறிப்பாகச் செய்த மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? அல்லது படுக்கையிலோ வெளியிலோ ஒட்டுமொத்தமாக நான் செய்த மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்று? ஓ, மௌம் என்றாள் அவள். கண்கள் அகல விரிந்தன, முகம் சிவந்து இன்னும் அதிகமானது. ஒட்டுமொத்தமாக மிகவும் விசித்திரமானது. தயவுசெய்து இதில் உனக்கு உறுதியா, செல்லம்? நான் ஹேலி பக்கம் திரும்பினேன். நீ என்னை பற்றி மறக்க முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளத் தொடங்குவதற்கு முன் இது ஒரு மோசமான யோசனை என்று முடிவு செய்ய இதுவே கடைசி வாய்ப்பு. மௌம். அவள் உதட்டை கடித்தாள். இல்லை, நான் பரவாயில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் தொடரலாம். சரி, ஆனால் நான் உன்னை எச்சரிக்கவில்லை என்று சொல்லிவிடாதே. நான் தோள்களை குலுக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு மீண்டும் லின்னை பார்க்க திரும்பினேன். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது ஒருவேளை ஹேலியின் அம்மா ஜீனியுடன் நான் பழக ஆரம்பித்து 2.5 மாதங்கள் ஆகியிருக்கும். அவர் என்னிடம் ஒரு கோரிக்கையுடன் வந்தார். அவருடைய தங்கை தன் கன்னித்தன்மையை இழப்பதைப் பற்றி மிகவும் பதட்டமாக இருந்தாள். தன் பட்டியலில் இன்னொரு பெயரைச் சேர்க்க விரும்பும் ஏதோ ஒரு முட்டாளோடு அதைச் செய்ய அவள் விரும்பவில்லை. அதனால்
அதற்கு பதிலாக நான் அவளுக்காக அதைச் செய்து தருவேனா என்று கேட்டாள். சாரா அத்தையா? ஹேலி அதிர்ச்சியுடன் கேட்டாள். அவள் கண்கள் விரிந்தன. அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அவளை பார்த்துச் சிரித்தேன். நீ தெரிந்து கொள்ள விரும்பாத விஷயங்களை தெரிந்து கொள்ள நேரிடலாம் என்று சொன்னேனே. நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரு உறவில் ஈடுபட்டோம். ஆனாலும் சகோதரிகள் என்பதால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எதுவும் செய்து கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் அவர்கள் இருவரும் எனக்கு வாய்வழி புணர்ச்சி செய்து கொண்டிருந்தபோது தற்செயலாக முத்தமிட்டு கொண்டதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. நாங்கள் அதை ஒரு வார இறுதி முழுவதும் செய்தோம். ஒரே படுக்கையில் உறங்கினோம். எனக்கு விரைப்பு ஏற்படும்போதெல்லாம் நான் மாறி மாறி அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்தேன். சரி, நாம் கடிகாரச் சுழற்சி திசையில் செல்கிறோம் இல்லையா? அப்படியானால் அடுத்து எரிக்காவின் முறை. நான் சற்று முன் சொன்ன அந்த உண்மையைச் சொன்ன பிறகு அவர்கள் அனைவரும் சுதாரித்துக்கொள்ள சிறிது நேரம் பிடித்தது. ஆனால் எரிக்கா சுழன்றாள். இந்த முறைப்பாட்டில் ஹேலியின் மீது விழுந்தது. அவளும் உண்மையைச் சொல்ல முடிவு செய்தாள். ஓம். ஹேலி தன் கன்னத்தில் விரலால் தட்டியபடியே எரிக்காவின் கண்களை உற்று பார்த்து கொண்டு முணுமுணுத்தாள். ஓ, எனக்கு தெரியும். நீ ரியானுடன் பழகத் தொடங்குவதற்கு முன்பு உன் கன்னித்தன்மையை யார் எடுக்க வேண்டும் என்று நீ எப்போதும் என்னிடம் கற்பனை செய்ததாகச் சொல்வாய். இல்லை. எரிக்கா மூச்சுத் திணறினாள். சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்தியே. நான் சொல்ல மாட்டேன். ஹேலி தலையை ஆட்டியபடி சிரித்தாள். நீ சொல்றே. இல்லனா நீ ஒரு ஷாட் எடுத்து உன் உடையை இழக்கப் போற. ஓ கடவுளே. எரிக்கா கண்களை மூடிக்கொண்டு முனகினாள். நான் எப்போதும் அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டேன் மிஸ்டர் எச். நீங்கள்தான் என் முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்பினேன். வாவ். எரிக்கா, என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் பெருமைப்படுகிறேன். அது அவள் விழுங்கினாள். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. ரியான். அட கொடுமையே. அந்த பாட்டிலைச் சுழறி விடு விக்கி கலகலவெனச் சிரித்துக்கொண்டே அவள் சொன்னபடியே செய்தாள். அவள் சுழற்றிய முதல் பாட்டில் நேராக அவள் மீதே விழுந்தது. இரண்டாவது பாட்டில் ஆண்டியின் மீது விழுந்தது. இந்த விளையாட்டு போய்கொண்டிருந்த விதத்தை பார்த்தால் எனக்கு இருந்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அதிக நம்பிக்கையுடன் தைரியம்தான் என்று விக்கி அறிவித்தாள். கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு சுலபமான சவால் தருகிறேன். ஆண்டி தன் கண்களில் ஒரு குறும்புத்தனமான ஒளியுடன் புன்னகைத்தாள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் மிஸ்டர் எச்.க்கு உதட்டில் ஒரு முத்தம் கொடுப்பதுதான். இது நியாயமில்லை. விக்கி என்னை பதட்டத்துடன் பார்த்தவாறே ஆட்சேபித்தாள். சவால்களில் வேறு யாரையும் ஈடுபடுத்தக் கூடாது. யாருடைய முறை வருகிறதோ அவர் மற்றும் பாட்டில் யாரை காட்டுகிறதோ அவர் மட்டுமே. அதுதான் விதி. பரவாயில்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனையில்லை. நான் தோள்களை குலுக்கியபடி சொன்னேன். உனக்கு இல்லையா? அவள் மூச்சுத் திணறினாள். ஹேலி குறுக்கிட்டாள். நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும். விக்கிக்கு ஒரு பையனுடன் கிடைக்கும் முதல் முத்தம் நீதான். அதனால்தான் இப்போது அவள் தலை வெடித்துவிடும் போலிருக்கிறது. ஓ கடவுளே. விக்கி தன் கைகளால் கண்களை மறைத்துக்கொண்டு முனகினாள். என் மனம் சுழல நான் சொன்னேன். நீ அப்படிச் செய்ய வேண்டியதில்லை விக்கி. அதுதான் விதி என்றால் அதுதான் விதி. உனக்கு விருப்பமிருந்தால் ஆண்டி வேறு ஒரு சவாலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ கேட்கலாம். அதுதான் நியாயம். நான் அப்படிச் செய்தால் உனக்கு நிச்சயம் ஒன்றும் பிரச்சனையில்லையா என்று அவள் இறுதியில் தன் விரல்களுக்கு இடையில் இருந்து பதற்றத்துடன் எட்டி பார்த்தபடி கேட்டாள். சற்றும் இல்லை என்று என்னால் முடிந்தவரை அன்புடன் புன்னகைத்தேன். அவள் மெதுவாக தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். நானும் எழுந்து வட்டத்தின் நடுவில் அவளைச் சந்தித்து அவள் முகத்திலிருந்து ஒரு நீண்ட பொன்னிற முடியை மென்மையாக விலக்கினேன். நான் மெதுவாக குனிந்து அவள் கண்கள் மூடும் கணம் வரை அவற்றையே உற்று பார்த்து என் உதடுகளால் அவள் உதடுகளைச் சந்தித்தேன். அவள் பதற்றமாகவும் கூச்சமாகவும் இருந்தாள். ஆனால் நான் அன்பாகவும் மென்மையாகவும் அழுத்தி ஒரு கையால் அவள் இடுப்பை பிடித்து மறுகையை அவள் தலையின் பின்புறம் கொண்டு சென்று அங்கே அவளை தாங்கினேன். அவள் என் மீது நடுங்கியபடி முனகினாள். நான் அவளை பிடித்து கொண்டேன். தள்ளாமலும் நாக்கை பயன்படுத்தாமலும்
மென்மையாகவும் மெதுவாகவும் முத்தமிட்டேன். இறுதியாக அவள் மெதுவாக விலகும் வரை அவள் கண்கள் இன்னும் மூடியிருந்தன. அவள் உதடுகளில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான புன்னகை இருந்தது. அவள் பதற்றத்துடன் கிகில் செய்தாள். மற்றவர்களின் பெரும் கூச்சலுக்கும் ஆரவாரத்திற்கும் மத்தியில் தன் இருக்கைக்கு விரைந்து சென்றாள். நானும் என் இருக்கைக்கு திரும்பினேன். அடுத்து லின் சுழன்றாள். பாட்டில் மீண்டும் ஆண்டியின் மீது விழுந்தது. விக்கியை அவள் என்ன செய்ய வைத்தாள் என்பதை பார்த்த பிறகு ஒரு சவாலை எதிர்கொள்ள விரும்பாத அவள் உண்மையை தேர்ந்தெடுத்தாள். சரி அப்போ, ஆண்டி சிரித்தாள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுய இன்பம் கொள்கிறாய்? ச. லின் கண்களை உருட்டினாள். மற்றவர்கள் அனைவரும் வெடித்துச் சிரித்தனர். வெளிப்படையாக யாரோ ஒருவர் இந்த கேள்வியை கேட்பது இது முதல் முறையல்ல. மேலும் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் தெரியும். 1. காலையில் என் அலாரம் என்னை எழுப்பியவுடன். லின் தன் முன்னால் ஒரு கையை உயர்த்தி எண்ணிக்கையை தெரிவிக்க ஒரு விரலை உயர்த்தினாள். 2. நான் பள்ளிக்கு தயாராகி குளிக்கும்போது. 3, 4 மற்றும் 5 பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு இருந்தபோது செய்ய முடியாமல் போனதை ஈடு செய்வதற்காக. அவளுடைய இரண்டாவது கையும் மேலே வந்தது. 6. என் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வருவதற்கு சற்று முன்பு நான் இரவு உணவு தயாரிக்க உதவச் செல்ல வேண்டும். 7. இரவு உணவிற்கு பிறகு. 8 மற்றும் 9 சில சமயங்களில் 10 படுக்கைக்கு செல்வதற்கு சற்று முன்பு நான் நிஜமாகவே தூங்கும் அளவுக்கு என்னை நானே சோர்வடையச் செய்துகொள்வதற்காக. வா. என்னால் அதை நம்பவே முடியாமல் தலையை ஆட்டினேன். வெட்கப்படும் புத்தகப் புழுவான குட்டி லின்னா. நான் பிரமித்துவிட்டேன். அதாவது அது ஒருபோதும் வலிக்காதா? உனக்கு தெரியாது. அவள் தலையை ஆட்டியபடி பெருமூச்சு விட்டாள். ஆனால் விந்து வெளியேறாமல் இருப்பதை விட வலியுடன் இருப்பதே மேல். சரி, அந்த விஷயத்தில் உன்னை குறை சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். நான் சிரித்தேன். ஒரு நாளைக்கு 10 முறை. எனக்கு எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான பாலியல் ஆசை இருந்தது. ஆனால் நான் அந்த பெண்களின் வயதில் இருந்தபோது கூட 10 என்பது சற்று அதிகம்தான். இருந்தாலும் ஜீனி மற்றும் சாராவுடன் இருந்த அந்த ஒரு வார இறுதியில் இப்போது யோசித்து பார்த்தால் ஒருவேளை இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் கணக்கு வைப்பதை விட எங்களுக்கு வேறு நல்ல விஷயங்கள் மனதில் இருந்தன. ஆனால் திரும்பி பார்க்கும்போது அது ஏறக்குறைய அந்த எண்ணிக்கையில் இருந்திருக்கலாம். என் முறை. அடுத்து ஆண்டி அறிவித்தாள். குனிந்து சுழன்றாள். அவள் அப்படிச் செய்யும்போது அவளுடைய மார்பகப் பிளவை எனக்கு காட்டுவதற்காகவே தன் முதுகை வளைத்தாளா அல்லது அது எனக்கு மட்டும்தான் அப்படித் தோன்றியதா? அந்த பாட்டில் ஒரு முழுச் சுற்று கூடச் சுற்றவில்லை. நேராக என்னை நோக்கியே வந்து நின்றது. அந்த பெண்கள் எல்லோரும் முனகினார்கள். போய் தொலை என்று அவள் சிரித்தாள். விதிகளின்படி குறைந்தபட்சம் ஒரு முழுச் சுற்று சுற்ற வேண்டும். அதுவும் ஒரு முழுச் சுற்றுதான். அதைவிட கொஞ்சம் அதிகம்தான். அவள் உதடுகளை நக்கிக்கொண்டே என் கண்களை நேராக பார்த்தாள். சவாலா? நான் அவளை பார்த்து புன்னகைத்தபடியே எனக்கு இருந்த வாய்ப்புகளை யோசித்தேன். அவளைச் சங்கடப்படுத்துவதற்காக ஏதேனும் ஒரு வேடிக்கையான முட்டாள்தனமான விஷயத்தைச் செய்ய வேண்டும் என்று என் மனதின் ஒரு பகுதி விரும்பியது. ஆனால் அவளுடைய அந்த அழகான பச்சை நிற கண்களை பார்த்து கொண்டிருந்தபோது நான் யாரை ஏமாற்றிக் கொண்டிருந்தேன்? நிச்சயமாக நான் அதைச் செய்யப் போவதில்லை. சரி, அப்படியானால் உள்ளாடை அணியாமல் 20 ஜம்பிங் ஜாக்ஸ் இங்கேயே என்னை நோக்கியபடி. என் கால்களுக்கு நேர் முன்னால் இருந்த தரையைச் சுட்டிக்காட்டி நான் புன்னகைத்தேன். மகிழ்ச்சியுடன். அவள் பதிலுக்கு புன்னகைத்து துள்ளி எழுந்து என் அருகில் வந்தாள். அவள் என் கண்களை நேராக பார்த்தாள். விரைவாக தன் மேலாடையை கழற்றினாள். ஓ! அவள் தன் பின்னால் கையை நீட்டி உள்ளாடையையும் கழற்றியபோது என் கண்கள் அகலமாக விரிந்தன. நான் பிரா அணியாமல் என்று சொன்னேன், மேலாடை இல்லாமல் என்று சொல்லவில்லை. நீ கீழிருந்து மட்டும் கழற்றுவாய் என்று நினைத்தேன். அப்படியானால் அதுதான் உனக்கு வேண்டுமென்றால் இன்னும் தெளிவாகச் சொல்லியிருக்க வேண்டும். அவள் கிக்கென்று சிரித்தாள். நான் என் மேலாடையையும் கழற்றக் கூடாது என்று நீ சொல்லவில்லையே, அதனால் இதுதான் உனக்கு கிடைக்கும். அவள் குதிக்க ஆரம்பித்தாள். அட கடவுளே! அவளுடைய மார்பகங்கள் நம்ப முடியாத அளவிற்கு இருந்தன. நான் கற்பனை செய்ததை விடவும் சிறப்பாக.
20 மிக விரைவாக வந்துவிட்டது. அவள் பிராவை பற்றி கவலைப்படாமல் தன் மேலாடையை மீண்டும் அணிந்து கொண்டாள். அவள் தன் இருக்கைக்கு திரும்பியபோது மெல்லிய பருத்தித் துணியின் வழியே அவளுடைய தடித்த உறிஞ்சக்கூடிய முலைக்காம்புகள் இன்னும் பெருமையுடன் தெரிந்தன. அடுத்து ஹேலி பாட்டில் விக்கியை நோக்கிச் சுட்டியபோது சவாலை தேர்ந்தெடுத்தாள். சரி, நான் யோசிக்கிறேன். விக்கி கிக்கென்று சிரித்தாள். நீ? ஓ, எனக்கு தெரியும். நீ உன் அறைக்குச் சென்று உன்னுடைய மிகப்பெரிய பொம்மையை எடுத்து அதை உனக்குள் வைக்க வேண்டும். வேறு யாராவது அதை வெளியே எடுக்க உனக்குச் சவால் விடும் வரை நீ அதை உள்ளேயே வைத்திருக்க வேண்டும். முடியவே முடியாது. ஹேலி அதிர்ச்சியில் மூச்சுத் திணறினாள். நீ கேலி செய்கிறாய். என் அப்பா இங்கே இருக்கிறார். அதனால? விக்கி கிக்கென்று சிரித்தாள். குறைந்தபட்சம் அவன் பார்க்கிற இடத்துல நீ அதை வைக்க நான் உன்னைச் சொல்லல. ஆனா இதுல உனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா உன் மேலாடையை கழட்டிட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோ. நீ ஒரு கேவலமானவள். ஹேலி முணுமுணுத்தாள். இதற்கு நான் உன்னை நிச்சயம் பழிவாங்குவேன். ஆனால் அவள் எழுந்து பலத்த சிரிப்பொலிக்கு மத்தியில் படிகளில் ஏறிச் சென்றாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு தனது ஷார்ட்ஸை கழற்றிவிட்டு ஒரு ஸ்வெட்பேண்ட் அணிந்து அவள் கவனமாக கீழே இறங்கி வந்தபோது அந்தச் சிரிப்பு இன்னும் அதிகமானது. நீதான் அதைச் செய்தாய் என்று நிரூபிக்க வேண்டும். எரிக்கா வற்புறுத்த மற்ற அனைவரும் உடனடியாக ஆமோதித்தனர். ஹேலி பெருமூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். பிறகு தனது ஸ்வெட்பேண்டை கீழே இழுத்தாள். அவளது மெல்லிய பருத்தி உள்ளாடைக்கு அடியில் மிகச் சிறிதாக மறைந்திருந்த ஒரு ஜோடி ரப்பர் விரைகளின் தனித்துவமான வடிவம் வெளிப்பட்டது. ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் அவள் தனது ஸ்வெட்பேண்டை மீண்டும் மேலே இழுத்தாள். ஆனால் அவள் என்ன செய்தாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காட்சியை நான் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. அவள் முகம் சுளித்தபடியே மெதுவாக என் அருகில் இருந்த சோஃபாவில் மீண்டும் அமர நான் உதவினேன். பிறகு மீண்டும் பாட்டிலை எடுத்தேன். நில் என்று எரிக்கா குறுக்கிட்டாள். நாம் சுற்றுவதற்கு முன் என்ன சொல்கிறாய்? ஒவ்வொரு முறையும் நாம் வட்டத்தை முழுவதுமாகச் சுற்றி வரும்போது நாம் அனைவரும் ஒரு ஷாட் குடித்துவிட்டு நம் ஆடைகளில் ஒன்றை கழற்றலாமா? இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக. சுற்றிலும் பதட்டமான பார்வைகள் பரிமாறப்பட்டன. ஆனால் இறுதியில் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அவர்களிடம் ஒரே ஒரு ஷாட் கிளாஸ் மட்டுமே இருந்ததால் நாங்கள் முறைப்படி குடிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் முதல் முறையாக ஒரு தரமான ஸ்காட்சை சுவைக்கும்போது அவர்களின் முகபாவங்களை பார்ப்பதே அதற்காக செலுத்திய பணத்திற்கு ஈடானது. ஆண்டி ஏற்கனவே தன் பிராவை கழற்றியிருந்தாள். அதனால் அதையே அவள் தேர்ந்தெடுத்தாள். விக்கியும் அதையே செய்தாள். நான் முன்பு ஆண்டி செய்வார் என்று எதிர்பார்த்தது போலவே அவள் பிராவிற்கு அடியில் கையை விட்டாள். எரிக்கா, லின் மற்றும் ஹேலி அனைவரும் தங்கள் மேலாடைகளை கழற்றினார்கள். அதிர்ச்சியூட்டும் வகையில் மிகச் சிறிய லேஸ் வேலைப்பாடுகள் கொண்ட 3 பிராக்கள் வெளிப்பட்டன. நானும் என் சட்டையை கழற்றினேன். மேலும் எரிக்காவின் பிராவின் மெல்லிய துணிக்கு நடுவே துருத்திக் கொண்டிருந்தது பார்பெல் வகை மார்புக்காம்பு துளைகளா? அதை அவள் எப்போதுதான் குத்திக் கொண்டாள். என் பார்வையை மீண்டும் பாட்டிலின் மீது திருப்பி அதைச் சுழற்றினேன். இம்முறை ஹேலியின் மீது அது நின்றது. ட்ரூத் என்று மீண்டும் சொன்னேன். அதுதான் பாதுகாப்பானது என எண்ணிக்கொண்டே. அவள் என் மகளாக இருக்கலாம். ஆனால் நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. ஓம் என்று அவள் அழகாக வெட்கப்பட்டவாறே சொன்னாள். சரி, உடலுறவுக்கு உனக்கு பிடித்த நிலை என்ன? ஓம் என்று யோசித்தபடியே சொன்னேன். அவள் என்னை பற்றி அதை தெரிந்து கொள்ள விரும்பியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவள் கேட்டிருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்களுடன் ஒப்பிடும்போது நான் தப்பித்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். அது சூழ்நிலையை பொறுத்தது என்று நினைக்கிறேன். உண்மையில் எனக்கு ஏறக்குறைய எல்லாமே பிடிக்கும். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் நாம் நிலை மாறும் விதத்தை குழப்பிக்கொண்டு அந்த பெண் தன் குண்டிக்கும் என் தொடைக்கும் இடையில் என் ஒரு விதையை மாட்டிக்கொள்வதுதான். ஆனால் மொத்தத்தில் எனக்கு கவ்கேல் மற்றும் டாகி ஆகிய 2 நிலைகளும் சமமாகத்தான் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சிறந்த சூழலில் அந்த பெண் முதலில் என் மீது ஏறி அமர்ந்து நான் அவளுடைய மார்பகங்களுடன் விளையாட அனுமதித்து அவள் சில முறை உச்சம் அடைந்து அவளுடைய கால்கள் சோர்ந்து போகும் வரை காத்திருக்க வேண்டும்.
பிறகு நாங்கள் டாகி நிலைக்கு மாறி நான் அவளை கடுமையாகவும் வேகமாகவும் புணர்ந்து என் உச்சத்தை அடைய வேண்டும். ஆனால் எனக்கு குளியலறை புணர்ச்சியும் மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த இரண்டுமே குளியலறையில் சரிவராது. அங்கே அவளை சுவரில் சாய்த்து நான் அவளை பின்புறமிருந்து புணரும்போது அவளுடைய மார்பகங்கள் தரையில் மேலும் கீழும் சறுக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதனால் அந்த மூன்றின் ஏதோ ஒரு கலவைதான் எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று நினைக்கிறேன். அடுத்து எரிக்கா சுழன்று லின் மீது நின்று இந்த முறை சவாலை தேர்ந்தெடுத்தாள். எளிதான தேர்வு என்று அவள் கிகில் செய்தாள். உன் போனில் கொஞ்சம் இசையை ஒலிக்கவிட்டு மிஸ்டர் எச்க்கு ஒரு லேப் டான்ஸ் கொடு. சரி. எரிக்கா வெட்கப்பட்டாள். உனக்கு இதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே, இல்லையா என்று அவள் என்னிடம் கேட்டாள். சற்றும் இல்லை. நான் புன்னகைத்தேன். உண்மையில் நான் அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அவள் கிகில் செய்தாள் வெட்கத்துடன். ஆனால் மகிழ்ச்சியாக புன்னகைத்தவாறே தன் போனை எடுத்து வேகமாக ஒரு பாடலை திறந்தாள். ஸ்பீக்கர்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. பேஸ் சத்தம் உலோக ஓசை போலவும் பலவீனமாகவும் இருந்தது. ஆனால் இசையை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எரிக்கா எனக்கு முன்னால் வந்து அமர்ந்தாள். தன் உதட்டை கடித்துக்கொண்டு இடுப்பை அசைத்தவாறே தன் நீண்ட பழுப்பு நிற முடியை கவர்ச்சியாக கலைத்தாள். அவள் நெருங்கி வந்து என் இடுப்புக்கு அருகில் சோஃபாவில் காலை வைத்து இடுப்பை உருட்டி இசைக்கு ஏற்றவாறு தன் புண்டையை என் முகத்திற்கு நேராக மெதுவாக ஓக்கினாள். அவளுடைய சிறிய ஷார்ட்ஸ் நீண்ட கட்டுக்கோப்பான மெலிந்த தொடையை வெளிப்படுத்தியது. அவள் திடீரென்று அந்த பாடலுக்குச் சரியாக பொருந்தும்படி நேராக என் மடியில் விழுந்தாள். அவள் இப்படிச் செய்வது இது முதல் முறையல்ல என்று எனக்கு வலுவாக சந்தேகம் வரத் தொடங்கியது. அவள் என் கைகளை பிடித்து தன் இடுப்பில் வைத்துக்கொண்டு என் காதருகே சாய்ந்தபடி என் மடியில் தன்னை தேய்க்க ஆரம்பித்தாள். என் மடியில் தொடர்ந்து நெளிந்து கொண்டே தன் கைகளை என் நிர்வாண மார்பின் மேலும் கீழும் ஓட்டியபடி உங்கள் ஆண்குறியை என்னால் உணர முடிகிறது மிஸ்டர் எச் என்று அவள் கிசுகிசுத்தாள். அந்தச் சத்தம் எனக்கு மட்டுமே கேட்கும் அளவுக்கு மெதுவாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கிறது. இது என் புண்டையை மிகவும் ஈரமாக்குகிறது. என் புண்டையை நீங்கள் உணர விரும்புகிறீர்களா? என்னை ஒக்க விரும்புகிறீர்களா மிஸ்டர் எச்? நீங்கள் விரும்பினால் நான் உங்களை அனுமதிப்பேன். மற்ற அனைவரும் தூங்கும் வரை நான் காத்திருந்து உங்கள் அறைக்கு பதுங்கி வருவேன். நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்ய உங்களை அனுமதிப்பேன். நான் அதை என் குதத்தில் வைக்கவும் உங்களை அனுமதிப்பேன் மிஸ்டர் எச். நான் இதற்கு முன் அதைச் செய்ததில்லை. ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் உங்களை அதைச் செய்ய அனுமதிப்பேன். நீங்கள் என் குதக் கண்ணிமையை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் விரும்பும் வேறு எதையும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆம் என்று சொல்வதுதான். அவள் தன் அபாரமான வளைந்து கொடுக்கும் தன்மையை காட்டும் விதமாக தன் இடது காலை உயரமாக நேராக தூக்கினாள். பிறகு என்னை விட்டு விலகி திரும்பியவாறே அந்த காலை என் முகத்திற்கு முன்னால் கொண்டுவந்துவிட்டு மீண்டும் என் மடியின் மையத்திற்கு நகர்ந்தாள். அவள் தன் இடுப்பிலிருந்து என் கைகளை பிடித்து அவற்றை தன் மார்பகங்கள் வரை இழுத்தாள். அவளுடைய சிறிய லேஸ் வேலைப்பாடுகள் கொண்ட உள்ளாடை வழியாக நான் அனிச்சையாக அவற்றை அழுத்தியபோது அவளா அல்லது நானா யார் சத்தமாக மூச்சு வாங்கினோம் என்று எனக்கு தெரியவில்லை. அவை அற்புதமாக இருந்தன. சிறியவைதான். ஆனால் அவளுடைய உயரமான மெலிந்த உடலுக்கு கச்சிதமாக பொருந்தின. பார்பெல் துளையிடப்பட்ட அவளுடைய நிமிர்ந்த முலைக்காம்புகள் என் உள்ளங்கைகளில் உறுதியாக குத்தின. என் குரலை கட்டுப்படுத்த போராடியவாறே நான் கரகரப்பான குரலில் தொண்டையைச் செருமிய பிறகு அவள் காதில் கிசுகிசுத்தேன். அது ஒரு மோசமான யோசனை செல்லம். என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. என் உடலின் ஒவ்வொரு செல்லும் ஆம் என்று கத்தியது போல நான் அவளிடம் சொல்லவில்லை. ஆனால் இல்லை என்று சொல்லவும் என்னால் முடியவில்லை. இறுதியில் அந்த பாடல் முடிவுக்கு வந்தது. எரிக்கா தன் நாற்காலிக்கு திரும்பிச் சென்றாள். நான் இப்போது மிகவும் திணறிக் கொண்டிருந்தேன். என் ஆண்குறி என் முட்டாள்தனமான பிடிவாதமான மூளைக்கு எதிராக கலகம் செய்து தானாகவே என் கால் சட்டையை கிழித்துக்கொண்டு வெளியே வந்துவிடும் போலிருந்தது.
எரிக்காவின் செயலால் பாதிக்கப்பட்டவள் நான் மட்டும் அல்ல, அந்த பெண்களின் கண்களில் இருந்த நிறத்தை கூட என்னால் இப்போது சரியாக பார்க்க முடியவில்லை. காம உணர்ச்சியால் அவை அனைத்தும் மிகவும் விரிந்திருந்தன. அந்த கூட்டத்தில் ஒருவருடைய உள்ளாடை கூட உலர்ந்திருக்க முடியாது. குறிப்பாக ஹேலி எனக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் தன்னை ஆட்டிக்கொண்டிருந்தாள். விக்கி அவளை உள்ளே திணிக்கச் சொன்ன அந்த பொம்மையின் மீது மெதுவாக தன்னை தேய்த்து கொண்டிருந்தாள். என் முறை என்று விக்கி மூச்சுவிட்டாள். ஆசையால் கிட்டத்தட்ட மூச்சு வாங்கியபடி சுழல விரைந்தாள். அவளுடைய மெல்லிய மேலாடையின் வழியே அவளுடைய அழகான சிறிய முலைக்காம்புகள் கண்ணாடி வெட்டிகள் போல துருத்திக்கொண்டு நின்றன. இந்த முறை அது ஹேலியின் மீது நின்றது. விக்கியின் கண்கள் பயத்தில் அகலமாக மின்ன அவள் உடனடியாக உண்மையை தேர்ந்தெடுத்தாள். நான் அவளை குறை சொல்லவில்லை. அந்த பொம்மை அவளுக்குள் இருப்பது என் மகளின் பழிவாங்கும் ஆசையை அவளுக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டிருக்க வேண்டும். ஹோம் என்று ஹேலி முணுமுணுத்தாள். ஓ ஆமாம், அவள் இன்னும் கோபமாகத்தான் இருந்தாள். ஆனால் பிறகு அவள் புன்னகைத்தாள். ஓ எனக்கு தெரியும். யாருடைய புண்டைகளைச் சுவைப்பது உனக்கு மிகவும் பிடிக்கும்? சிறந்ததிலிருந்து மோசமானது வரை வரிசைப்படுத்தினால் ஏன்? விக்கியின் கண்கள் ஒரு கணம் என் கண்களை நோக்கி பாய்ந்தன. ஆனால் அவள் பார்வையை திருப்பிக் கொள்வதற்கு முன் தன் கன்னங்கள் மிகப்பெரிய இளஞ்சிவப்பு நிறத்தில் சிவக்க மீண்டும் தன் கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள். ஓ கடவுளே! அவள் நடுங்க ஆரம்பித்தாள். உன்னுடையதுதான் சிறந்தது. அது மற்ற எல்லோருடையதையும் விட இனிமையானது. அவ்வளவு காரமாக இருக்காது. நீ உச்சம் அடையும்போது எப்போதும் நிறைய விந்துவை வெளியேற்றுவாய். அது நான் நன்றாகச் செய்திருக்கிறேன் என்று பெருமைப்பட வைக்கிறது. பிறகு எரிக்காவின் அவளுடைய பியர்சிங்கை என் நாக்கால் வருடும்போது ஏற்படும் உணர்வு எனக்கு மிகவும் பிடிக்கும். பிறகு ஆண்டி, எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ஆனால் அது மற்ற இருவருடன் போட்டியிட முடியாது. பிறகு லின், மன்னிக்கவும், எனக்கு உன் புண்டை மிகவும் பிடிக்கும். ஆனால் அது உன் அந்தரங்க முடிகள். அவை என் மூக்கை கூச்சப்படுத்துகின்றன, மேலும் எப்போதும் தும்ம வேண்டும் என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. மன்னித்துவிடு என்று லின் கூச்சத்துடன் தன் இடுப்பை கட்டிக்கொண்டு தரையை பார்த்தபடி முணுமுணுத்தாள். நான் ஷேவ் செய்ய விரும்புகிறேன். ஆனால் என் அம்மாவுக்கு புரியவில்லை. அவள் எவ்வளவு பழமைவாதி என்று உங்களுக்கு தெரியுமல்லவா? அந்தரங்க பகுதியை ஷேவ் செய்வது விலைமாதர்களுக்கு மட்டும்தான் என்று அவள் நினைக்கிறாள். நான் அப்படி செய்து அது அவளுக்கு எப்போதாவது தெரிந்தால் அவள் என்னை கொன்றுவிடுவாள். எங்களுக்கு தெரியும் என்று விக்கி தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து லின்னுக்கு ஆறுதலாக அணைத்து கொண்டாள். எங்களுக்கு அது இன்னும் பிடித்திருக்கிறது. நிஜமாகவே? அப்படியா? நீங்கள் சும்மா சொல்லவில்லை என்று சத்தியம் செய்கிறீர்களா? சுற்றிலும் இருந்து ஆமோதிக்கும் அழுத்தமான கூக்குரல்கள் எழுந்தன. நான் வெளிப்படையாக எதிர்வினையாற்றாமல் இருக்க மிகவும் சிரமப்பட்டேன். அவர்கள் 5 பேருமா? அவ்வப்போது ஏதேனும் பரிசோதனைகள் நடக்குமோ என்று நான் எப்போதாவது யோசித்ததுண்டு. ஆனால் இது அதைவிட மிக அதிகமாக தோன்றியது. உங்களை நேசிக்கிறேன் என்று லின் இறுதியாகச் சொன்னாள். வழிந்த கடைசி கண்ணீரை துடைத்தவாறே மகிழ்ச்சியாக புன்னகைத்துவிட்டு பாட்டிலை எடுத்தாள். அதை நன்றாகச் சுழற்றினாள். அது நேராக என்னை நோக்கி நின்றது. லின் என் கண்களை உற்று பார்த்தபடி தன் உதட்டை கடித்துக்கொண்டு இறுதியில் உண்மையைச் சொல்லத் தீர்மானித்தாள். சரி, அவள் கேட்டதை நினைவுகூர்ந்தபடி நான் சொன்னேன். உன்னுடைய கேள்வியையே நான் திருப்பிக் கேட்கிறேன். ஆனால் அதை நான் கொஞ்சம் மாற்றப் போகிறேன். நீ இதுவரை செய்ததிலேயே மிகவும் வக்கிரமான விஷயத்தைச் சொல்வதற்கு பதிலாக நீ இதுவரை செய்திராத உன்னுடைய மிகப்பெரிய வக்கிரமான கற்பனையைச் சொல். ஓ, நல்ல கேள்வி. ஆண்டி பாராட்டினாள். எனக்கு உண்மையில் பதில் தெரியாத ஒன்றை நீ ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டாய். யாருக்காவது தெரியுமா? அந்த பெண்கள் அனைவரும் உற்சாகமாக புன்னகைத்தபடி தலையசைத்தார்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏற்கனவே தெரியாத ஒன்றை கண்டுபிடிப்பது அப்போது ஒரு அரிதான நிகழ்வு. நான் லின் பதட்டத்துடன் தன் உதட்டை கடித்தபடி பேச ஆரம்பித்தாள். அவள் கன்னங்களில் ஏற்கனவே வெட்கம் படர்ந்திருந்தது. தன் கைகளை மடியில் பிசைந்தபடி அவற்றையே உற்று பார்த்தாள். நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் தேவைப்படுவது ஓ கடவுளே, நான்
அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வலியால் கண்களை மூடிக்கொண்டாள். நான் நான் உண்மையிலேயே கற்பழிக்கப்பட விரும்புகிறேன். கற்பழிக்கப்படவா? மற்றவர்களைப் போலவே நானும் ஆச்சரியத்தில் மூச்சுத் திணறினேன். அவள் தலையசைத்தாள். அவளது கண்கள் இன்னும் இறுக்கமாக மூடியிருந்தன. நான் கட்டப்பட வேண்டும் அல்லது கீழே அழுத்தப்பட வேண்டும். அவன் என்னை வலுக்கட்டாயமாக அனுபவிக்க வேண்டும். அவன் முரட்டுத்தனமாக இருக்க வேண்டும். அவன் எனக்குள் வலி ஏற்படுத்த வேண்டும். மேலும் நான் எவ்வளவுதான் சண்டையிட்டாலும் கத்தினாலும் அழுதாலும் கெஞ்சினாலும் அவன் நிறுத்தவே கூடாது. என்ன ஆனாலும் சரி. அவன் எனக்குள் விந்து வெளியேற்றும் வரை அவன் என்னை பயன்படுத்த வேண்டும். நான் அவனுக்கு ஒரு புண்டையாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன். அவன் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவன் விரும்பும் எந்த விதத்திலும். வாவ். அது. என் அருகில் இருந்த ஹேலி விழுங்கினாள். அது மிகவும் காமமாக இருக்கிறது. உண்மையாகவா? லின் மூச்சு திணறினாள். அவளது தலை சட்டென்று நிமிர்ந்தது. கவலை மற்றும் வெட்கத்தின் கண்ணீர் இப்போது அவளது கன்னங்களில் தெளிவாக தெரிந்தது. நீ என்னை ஒரு விசித்திரமானவள் என்று நினைக்கவில்லையா? இதை விரும்புவதற்காக நான் அருவருப்பானவள் என்று நினைக்கவில்லையா? நிச்சயமாக இல்லை. நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? நான் அதை நிஜமாகவே செய்து முடிப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது உனக்கு நடப்பதை பார்ப்பது செம காமமாக இருக்கும் என்று ஹேலி தன் தலையை பலமாக ஆட்டியபடி கூச்சலிட்டாள். நிச்சயமாக. ஆமாம், நிச்சயம். கடவுளே, அதை பார்க்க நான் எதையும் செய்வேன். இந்த உணர்வு அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது. ஆனால் நான் என் வாயை இறுக மூடிக்கொண்டேன். இது அந்த பெண்களுக்கான தருணம், எனக்கானது அல்ல. குறிப்பாக லின் கற்பழிக்கப்படுவதை பார்ப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. நானே அவளுக்கு அதைச் செய்ய விரும்பினேன். அவர்கள் லின்னை போதுமான அளவு சமாதானப்படுத்திய பிறகு மீண்டும் ஆண்டியின் முறை வந்தது. மீண்டும் அவள் பாட்டிலுடன் தன் தந்திரத்தை முயன்றாள். ஆனால் இந்த முறை அது குறிதவறி ஹேலியின் மீது பட்டது. ஆனாலும் அவள் சவாலையே தேர்ந்தெடுத்தாள். நான் கேட்க விரும்பாத ஏதேனும் ரகசியம் ஆண்டியிடம் இருந்ததா? நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி ஆண்டி. ஹேலி சிரித்தாள். நான் உனக்குச் சவால் விடுகிறேன். என் அப்பாவின் மடியில் உட்கார். அடுத்த முறை நீ சுற்றும் வரை அவர் உன் மார்பகங்களுடன் எப்படி வேண்டுமானாலும் விளையாடட்டும். ஆண்டியின் கண்கள் அகல விரிந்தன. அவள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் கீச்சிட்டு தன் இருக்கையிலிருந்து குதித்து எங்கள் சோஃபாவை நோக்கி ஓடினாள். நீதான் மிகச் சிறந்தவள். அவள் முதலில் ஹேலியின் பக்கம் குனிந்து அவளது உதடுகளில் அழுத்தமாக முத்தமிட்டாள். பிறகு என் மடியில் அமர்ந்து என் ஆண்குறியின் மீது தன்னை தேய்த்து கொண்டே மகிழ்ச்சியாக நெளிந்தாள். நான் அவளது கழுத்தின் ஓரத்தில் சிரித்துக்கொண்டே அவளது காதுக்குப் பின்னால் மென்மையாக முத்தமிட்டேன். பிறகு அவளது மேலாடைக்குள் கையை விட்டேன். அவள் அழகாக நடுங்கினாள். அவளது கண்கள் படபடவென மூடிக்கொண்டன. அட கடவுளே. அவள் ஜம்பிங் ஜாக்ஸ் செய்வதை பார்ப்பது எனக்கு ஒரு விருந்தாக இருக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவை என் கைகளில் மிகவும் உறுதியாகவும் கனமாகவும் சூடாகவும் இருந்தன. நான் எவ்வளவு இறுக்கமாக அழுத்தினேனோ அவ்வளவு அதிகமாக அவள் அதை விரும்புவது போல் தோன்றியது. மற்ற பெண்களும் என்னைப் போலவே கிட்டத்தட்ட மயங்கிப் போயிருந்தார்கள். ஆனால் இறுதியில் ஹேலி தனது மயக்கத்திலிருந்து மீண்டும் சுழன்று ஆண்டியின் காலி இடத்தில் வந்து நின்றாள். ட்ரூத் என்று ஆண்டி அவளிடம் சத்தமில்லாமல் உதட்டசைத்தாள். ஹேலி கேள்விக்குறியாக ஒரு புருவத்தை உயர்த்தினாள். நாங்கள் அருகருகே அமர்ந்திருந்தோம். இப்போது ஆண்டி என் மடியில் இருந்ததால் மற்றவர்கள் யாரும் அதை கேட்க வாய்ப்பில்லை. உண்மை. என்னை நம்பு. சரி, நான் உண்மையை தேர்ந்தெடுக்கிறேன் என்றாள் ஹேலி. சுய இன்பம் காண உனக்கு பிடித்த இடம் எது என்று ஆண்டி சற்றும் தாமதிக்காமல் கேட்டாள். ஹேலியின் கண்கள் விரிந்தன. அவள் பதற்றத்துடன் விழுங்கியபடி தன் இருக்கையில் திரும்பி என் கண்களை நேராக பார்த்தாள். எனக்கு சுய இன்பம் காண பிடித்த இடம் அது உன் படுக்கைதான். நான் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் நீ வேலையிலிருந்து வீட்டிற்கு வருவதற்கு முன்பு அது உன் வாசனையுடன் இருப்பது மிகவும் பிடிக்கும். வேறு எங்கும் செய்வதை விட அது எப்போதும் என்னை மிகவும் கடுமையாக உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்லும்.
வா செல்லம். நான் புன்னகைத்தேன். நன்றி. இதுவரை என்னிடம் யாராவது சொன்னதிலேயே இதுதான் மிகவும் இனிமையான விஷயமாக இருக்கலாம். உனக்கு கோபம் இல்லையா? அவள் கூச்சத்துடன் கேட்டாள். நான் உன் அனுமதியின்றி அங்கே பதுங்கி நுழைந்து அதைச் செய்ததற்காகவா? நான் ஏன் கோபப்பட வேண்டும்? நான் புன்னகைத்தபடி அவள் கன்னத்தில் அன்பாக முத்தமிடக் குனிந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவள் காதில் மெதுவாக கிசுகிசுத்தேன். நீ என்னை பார்க்க அழைத்ததே இல்லை என்பதுதான் என் ஒரே வருத்தம். நான் என் இடத்தில் சாய்ந்து அமர்ந்தபோது அவளது கண்கள் சட்டென்று விரிந்தன. அவளது வெட்கம் ஆண்டியின் வெட்கத்திற்கே போட்டியாக இருந்தது. அவள் மிகவும் இளஞ்சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தாள். சரி, 2ஆம் சுற்று முடிந்தது. எல்லோரும் உங்கள் ஆடைகளில் ஒன்றை கழற்றிவிட்டு குடிக்க தயாராகுங்கள் என்று எரிக்கா அறிவித்தாள். ஆண்டி தயக்கத்துடன் என் மடியிலிருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு இடுப்பை வளைத்து தன் இடுப்பை பின்னால் கொண்டு சென்றாள். குறும்புத்தனமாகச் சிரித்தவாறே தன் குட்டை ஷார்ட்ஸை மெதுவாக கிண்டலாக தன் தொடைகள் வழியாக கீழே இறக்கி பிறகு அவற்றை கீழே போட்டாள். அவள் மிகச் சிறிய வெள்ளை நிற உள்ளாடை அணிந்திருந்தாள். அவளுடைய சிறிய வட்டமான குண்டியின் கச்சிதமான வழுவழுப்பான கோலங்கள் தவிர்க்க முடியாதபடி வெளியே தெரிந்தன. நான் இருக்கினேன். அவள் முனகியவாறே என் கைகளில் தன்னை நெளித்தாள். பிறகு அவள் எழுந்து நின்று தன் உதட்டை கடித்துக்கொண்டு அர்த்தத்துடன் கீழே பார்த்தாள். அப்பாவின் செல்லம் என்று அவளுடைய உள்ளாடையில் அழகான வளைவான இளஞ்சிவப்பு நிறத்தில் என் முகத்திற்கு நேராக எழுதப்பட்டிருந்தது. அப்படியா என்று நான் புன்னகைத்தவாறே எழுந்து நின்று என் கையை நீட்டினேன். நான் இறுக்கியதும் அவள் மூச்சு திணறினாள். பிறகு நான் தேய்க்க ஆரம்பித்ததும் என் மார்பின் மீது பாய்ந்து என் தலையின் பின்பகுதியை இரு கைகளாலும் பிடித்து ஒரு வெறித்தனமான உணர்ச்சிமிக்க முத்தத்திற்காக என்னை கீழே இழுத்தாள். நீங்களே செய்து தருகிறீர்களா என்று அவள் உதடுகளில் முனகினேன். அவள் முகத்தில் மிகவும் அழகான குழப்பமான பாவனையுடன் எங்கள் முத்தத்தை நிறுத்தினாள். எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. என் கால் சட்டையைத்தான் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு ஆடையை கழற்ற வேண்டும். ஓ, அவள் கலகலவெனச் சிரித்தாள். நான் செய்கிறேன், உங்களுக்கு ஆட்சேபனையில்லை. அவள் எங்கள் முத்தத்திற்கு திரும்பி என் பெல்ட்டை குருட்டுத்தனமாக கழற்ற தடுமாறினாள். மேலும் மற்ற விஷயங்களிலும் கூட அவளுக்கு கணிசமான அதிக திறமை இருப்பது போல் தோன்றியது. ஆனால் இறுதியில் அவள் என் கால் சட்டையை கழற்றி அதை என் கணுக்கால் வரை விழவிட்டாள். நான் அதிலிருந்து வெளியேறி அதை ஒருபுறம் உதைத்துவிட்டு சுற்றிலும் பார்த்தேன். கீழாடைகள் இப்போது உலகளாவிய ரீதியில் கடந்த கால விஷயமாகிவிட்டன. 5 சிறிய அழகான உள்ளாடைகளின் தொகுப்புகளின் காட்சியை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆண்டியும் விக்கியும் மட்டுமே இன்னும் தங்கள் டாங் டாப்களை அணிந்திருந்தனர். மற்ற மூவரும் பிராக்களில் இருந்தனர். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். எரிக்கா ஊற்றிய முதல் ஷாட் விஸ்கியை ஏற்றுக்கொண்ட ஆண்டி, உண்மையில் உனக்கு ஒன்று தெரியுமா? இதோ இதை ஒரு நிமிடம் பிடித்துக்கொள் என்று அறிவித்தாள். அவள் கேட்டபடியே புருவத்தை உயர்த்தி நான் அதை வாங்கிக் கொண்டேன். அவள் புன்னகைத்தாள். சட்டென்று மீண்டும் தன் சட்டையை கழற்றிவிட்டு அந்த கிளாஸை திரும்ப வாங்கிக் கொண்டாள். அதை கவனமாக தன் மார்பகங்களுக்கு இடையில் வைத்து கைகளை மார்பின் குறுக்கே வைத்து அவற்றை ஒன்றாக இறுக்கி பிடித்துக்கொண்டு, சரி, இப்போது நீ குடிக்கலாம் என்றாள். அவள் ஒரு குறும்புத்தனமான மயக்கும் கண் சிமிட்டலுடன் அறிவித்தாள். நான் சிரித்துவிட்டு எனக்கு இடப்பட்ட வேலையை அவளுடன் செய்யத் தயாரானேன். நிச்சயமாக கைகளை பயன்படுத்தவில்லை. அவளுடைய கவர்ச்சியான மெலிந்த இடுப்பை தடவுவதை மட்டும் கணக்கில் எடுத்து கொண்டால் தவிர அவள் எப்படி இவ்வளவு மெலிதாக இருந்தும் இவ்வளவு பெரிய மார்பகங்களை கொண்டிருக்க முடியும் என்று எனக்கு உண்மையாகவே தெரியவில்லை. ஆனால் வெளிப்படையாகச் சொன்னால் நான் அதை பற்றிச் சிறிதும் கவலைப்படவில்லை. அவளுக்கு அப்படி மார்பகங்கள் இருக்கின்றன என்ற உண்மையை நான் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருந்தேன். நான் கோப்பையின் விளிம்பை என் பற்களுக்கு இடையில் கடித்து என் ஷாட்டை ஒரே மடக்கில் குடித்தேன். அந்த பரிச்சயமான எரிச்சல் என் தொண்டைக்குள் இறங்கிய பிறகு கோப்பையை என் கையில் போட்டேன். கல்லூரிக்கு பிறகு நான் மார்பக ஷாட்கள் குடித்ததே இல்லை. அதை பற்றிச் சொல்லும்போது, மீண்டும் என்னை நிரப்புவாயா செல்லம் என்று கோப்பையை நீட்டியபடி எரிக்காவிடம் கேட்டேன்.
ஆண்டி புன்னகைத்து மீண்டும் தன் மார்பக பிளவை எனக்குக் காட்டினாள். ஆனால் என் மனதில் சற்று வித்தியாசமான ஒன்று இருந்தது. நான் மண்டியிட்டு நிலைத்தன்மைக்காக ஒரு கையால் அவளது கீழ்முதுகைச் சுற்றிக்கொண்டு அவளது தடித்த கடினமான காம்பை முழுவதுமாக என் வாயில் எடுத்துக்கொண்டேன். அவள் மூச்சு திணறினாள். அதிர்ச்சியில் அவளது அழகான பச்சை நிற கண்கள் விரிந்தன. நான் உறிஞ்ச ஆரம்பித்ததும் இன்பத்தில் படபடத்து மூடிக்கொண்டன. அதை அனுபவிக்க அவளுக்கு சில கணங்கள் கொடுத்தேன். சரி, நான் யாரை ஏமாற்றுகிறேன்? அதை அனுபவிக்க எங்கள் இருவருக்கும் சில கணங்கள் கொடுத்தேன். பிறகு என் வாயை திறந்து ஷார்ட் ராஸை அவளது கழுத்து எலும்புக்கு கீழே வைத்து மெதுவாக ஊற்ற ஆரம்பித்தேன். ஒரு மெல்லிய திரவச் சொட்டு அவளது மார்பகத்தின் வழியே காம்பிலிருந்து வழிந்து நேராக என் காத்திருக்கும் வாய்க்குள் சென்றது. நான் என் ஷாட்டை விழுங்கி மற்றொரு மெதுவான ஆழமான உறிஞ்சலுடன் முடித்தேன். பின்னர் எழுந்து நிற்பதற்கு முன் அவளைச் சுத்தம் செய்வதற்காக அவளது மார்பகத்தின் சரிவில் ஒரு நீண்ட நக்கலுடன் முடித்தேன். சரி, அடுத்து யார்? நான் எதிர்பார்த்தது போலவே கீச்சிடுவதற்கும் தள்ளுவதற்கும் பஞ்சமில்லை. ஹேலி மட்டுமே தயங்கினாள். அந்த பொம்மை அவளது புண்டைக்குள் இருந்ததன் விளைவுகளுடன் இன்னும் போராடிக் கொண்டிருந்தாள். ஒவ்வொருவராக பெண்கள் முன்வந்து ஆண்டியின் நீரூற்றில் தங்கள் முறைக்காக காத்திருந்தனர். நல்லவேளை ஆண்டி என் சுன்னியின் நுனியிலிருந்து அவளே ஒரு ஷாட் குடிக்கலாம் என்று சொல்ல முயற்சிக்கவில்லை. மதுவும் சிறுநீர் குழாய்களும் சேராது, அதை நான் நேரில் சாட்சி சொல்ல முடியும். அதை அவளுக்கு நான் ஊட்டிவிட வேண்டும் என்று அவள் கேட்டாள். அதை செய்ய நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவளை தலையை பின்னால் சாய்க்கச் செய்து மெதுவாக அதை அவள் வாய்க்குள் ஊற்றினேன். பிறகு நாங்கள் முன்பு இருந்த நிலைகளுக்கு திரும்பினோம். ஆனால் இப்போது என் பாக்ஸர்ஸின் மெல்லிய துணியும் ஒரு சிறிய தாங்கீற்றும் மட்டுமே என் சுன்னியையும் ஆண்டியின் மிகவும் சூடான, ஈரமான மற்றும் ஆவலான இளம் வயது புண்டையையும் பிரித்தன. அடுத்து என் முறை. ஆனால் என் கைகள் ஆண்டியின் முலைகளை பிடித்திருந்ததால் என்னைச் சுழற்றும்படி ஹெல்லியிடம் கேட்டேன். அது அவளுடைய கடைசி சுழற்சி நின்ற அதே இடத்தில் ஆண்டியின் காலி நாட்காலியில் நின்றது. ட்ரூத், நான் மீண்டும் சொன்னேன். அதை பற்றி கற்பனை செய்வது ஒரு விஷயம். ஆனால் அவளை புணர எனக்கு சவால் விட அவளுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போவதில்லை. அந்த நேரத்தில் அவள் மனதில் அதுதான் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஹோம், அவள் முணுமுணுத்தாள். என் சந்தேகங்களை உறுதிப்படுத்தினாள். ஆனால் நான் அவளுடைய அழகான சிறிய காது மடலை என் உதடுகளுக்குள் எடுத்தேன். அது அவளை கிக்கென்று சிரிக்க வைத்து உடனடியாக அவளுடைய மனநிலையை மேம்படுத்தியது. சரி, உங்கள் மகளின் தோழிகளை பற்றி நினைத்துக்கொண்டு எப்போதாவது சுய இன்பம் அனுபவித்திருக்கிறீர்களா? அவள் புன்னகைத்தாள். அப்படியென்றால் யார்? ஆம் என்று பதிலளித்த நான் அவளை கிண்டலாகக் கடித்து அவள் கீச்சிட வைத்தேன். ஆனால் அது 2 கேள்விகள், ஒன்று அல்ல. அதனால் நான் 2வது கேள்விக்கு பதிலளிக்க மாட்டேன். நியாயமில்லை, அவள் ஆட்சேபிக்க முயன்றாள். ஆனால் இந்த முறை அவள் சொல்வது நிராகரிக்கப்பட்டது. அது 2 கேள்விகள் என்பது தெளிவாக தெரிந்தது. அது மட்டுமின்றி மற்றவர்கள் அனைவரும் என் மடியில் ஆண்டி இருந்த நிலையையும் நான் அவளுடைய மார்பகங்களுக்கு கொடுத்த கவனத்தையும் கண்டு வெளிப்படையாக பொறாமைப்பட்டனர். அதனால் அவர்களில் யாரும் அந்த நேரத்தில் அவளுக்கு எந்த உதவியும் செய்ய விரும்பவில்லை. பிறகு மீண்டும் எரிக்காவின் முறை வந்தது. பாட்டில் லின் மீது விழுந்தபோது அவள் சவாலை தேர்ந்தெடுத்தாள். சரி, உனக்கு விந்து வெளியேறும் வரை அல்லது யாராவது உன்னை நிறுத்தச் சொல்லும் வரை சுய இன்பம் அனுபவிக்க நான் உனக்குச் சவால் விடுகிறேன். எரிக்கா என்னை பார்த்தபோது அவளது கண்கள் விரிந்தன. அவள் பதற்றத்துடன் விழுங்கினாள். ஆனால் அவள் எதிர்க்கவில்லை. கீழ்ப்படிதலுடன் தன் உள்ளாடைக்குள் கையை நுழைத்து நான் பார்த்து கொண்டிருக்கும்போதே விளையாட ஆரம்பித்தாள். அடுத்து விக்கியின் முறை. பாட்டில் எரிக்காவின் மீது விழுந்தது. அவள் உதடுகளை நக்கிக்கொண்டு தன்னையும் ஆண்டியையும் மாறி மாறி பார்த்து சவாலை தேர்ந்தெடுத்தாள். நான் உனக்கு சவால் விடுகிறேன். மௌம். எரிக்கா முனகினாள். தன் தொடைகளுக்கு இடையில் வேகத்தை அதிகரிக்க ஆரம்பித்தாள். நான் உனக்கு சவால் விடுகிறேன். ஹேலி, உனக்கு என்ன சவாலை தேர்ந்தெடுத்தாலும் அதை செய்ய வேண்டும். என்ன? இல்லை, இது நியாயமில்லை. அவள் மூச்சு திணறினாள். மற்றவர்கள் அனைவரும் சிரித்தனர். அது முற்றிலும் நியாயமான சவால் என்று அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர்.
பார்க்கலாம். ஹேலி புன்னகைத்தாள். விக்கியை காத்திருக்க வைத்தபோது அவளது முகத்தில் இருந்த திகிலை பார்த்து அவள் தெளிவாக ரசித்தாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறுதியாக அந்த பொம்மையை அவளது புண்டையிலிருந்து வெளியே எடுக்கப் போகிறாளா? எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியவில்லை. ஆட்டத்தின் ஆரம்பத்தில் நிச்சயமாக அவள் அதைத்தான் செய்திருப்பாள். ஆனால் மற்றவர்கள் அதை கவனித்தார்களோ இல்லையோ, நான் இன்னும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆட்டம் தொடர தொடர அவள் அதன் மீது தன்னை மேலும் மேலும் தீவிரமாக ஆட்டிக்கொண்டிருந்த விதத்தை நான் பார்த்தேன். நான் உனக்கு சவால் விடுகிறேன். பாட்டிலை மீண்டும் சுழறி அது யார் மீது விழுகிறதோ அவர்களுக்கு வாய்வழி புணர்ச்சி செய். அவர்கள் உச்சக்கட்டத்தை அடையும் வரை அல்லது யாராவது உன்னை நிறுத்தச் சொல்லும் வரை. உண்மையாகவா? அவள் மூச்சுத்திணறலுடன் என்னை பார்த்து முகம் சிவந்து தரையை பார்த்தபடி என் கண்களைச் சந்திக்க முடியாமல் கேட்டாள். ஆனால் அது உன் அப்பா மீது விழுந்தால் என்ன செய்வது? நான் இதற்கு முன் அப்படிச் செய்ததே இல்லை என்று உனக்கு தெரியுமல்லவா? அதனால? ஹேலி சிரித்தாள். என் சொந்த அப்பாவின் முன்னால் நீ என்னை ஒரு பொம்மையை எனக்குள் வைத்திருக்க வைத்தாய். குறைந்தபட்சம் நீ என்ன செய்தாலும் உன் பெற்றோருக்கு அது தெரியவே தெரியாது. நீ அந்த ஆபத்தை எடுக்க விரும்பவில்லை என்றால் ஒரு பானம் அருந்தி இன்னொரு ஆடையை கழற்று. உன் விருப்பம். ஓ கடவுளே! விக்கி தன் உதட்டை கடித்தபடி முனங்கினாள். ஆனால் இறுதியில் அவள் குனிந்து தன்னால் முடிந்தவரை அந்த பாட்டிலை வேகமாகச் சுழற்றினாள். அது சுழன்று கொண்டே இருந்தது. இறுதியாக எனக்கும் எரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட நடுவில் வந்து நின்றது. விவாதம் கடுமையாக நடந்தது. ஆனால் நேரடியாக சம்பந்தப்படாத லின், ஆண்டி மற்றும் ஹேலி ஆகிய மூவருக்கு மட்டுமே வாக்களிக்கும் உரிமை இருந்தது. மேலும் அந்த பாட்டில் என்னை நோக்கி இன்னும் சற்று அதிகமாகச் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். அந்த முடிவு உண்மையில் எவ்வளவு நியாயமானது என்றும் அவர்கள் அனைவரும் அந்த அழகான குட்டி விக்கி முதல் முறையாக ஒரு ஆணுறுப்பை ஊம்புவதை பார்க்க எவ்வளவு விரும்பினார்கள் என்றும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. எரிக்கா ஏற்கனவே தனது சொந்த சவாலுக்காக சுயின்பம் செய்து கொண்டிருந்ததும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். உண்மை எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கப்பட்டவுடன் விக்கி அதை நல்ல விளையாட்டு மனப்பான்மையுடன் எடுத்துக்கொண்டாள். நிச்சயமாக அவள் பதட்டமாக இருந்தாள், அதை மறுக்க முடியாது. ஆனால் அவள் தனது நாற்காலியிலிருந்து நழுவி பணிவுடன் என் பக்கம் தவழ்ந்து வந்தாள். ஆண்டி தனது தொடைகளை இன்னும் அகலமாக விரித்தாள். நான் எங்கள் இருவரையும் தூக்கினேன். விக்கி உள்ளே சென்று எனது உள்ளாடையை கீழே இழுக்க அனுமதித்தேன். நான் இறுதியாக அதிலிருந்து விடுபட்டபோது 5 அழகான 15 வயது பெண்களின் ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் எழுந்த பெருமூச்சு என் காதுகளுக்கு இசையாக இருந்தது. எதிர்பார்த்தபடியே ஏற்கனவே நடந்த எல்லாவற்றிற்கும் பிறகு நான் ஒரு பாறையைப் போல விரைத்து போயிருந்தேன். ஓ வாவ் மிஸ்டர் எச்! விக்கி முணுமுணுத்தாள். உற்று பார்த்து உதடுகளை நக்கிக்கொண்டு அதை தன் கைகளில் எடுத்து மெதுவாகத் தடவ ஆரம்பித்தாள். அவள் குனிந்து என் உச்சியில் மென்மையாக முத்தமிட்டு மெதுவாகவும் கூச்சத்துடனும் என்னை தன் வாய்க்குள் எடுத்துக்கொண்டாள். அவள் உறிஞ்ச ஆரம்பித்தபோது அவளுடைய அழகான நீலக் கண்கள் அழகாக கோணலாக மாறின. இப்போது உன் முறை என்று நினைக்கிறேன் லின் என்று நான் அவளுக்கு நினைவூட்டினேன். ஓ ஆமாம் சரிதான் என்று அவள் வருத்தத்துடன் தன் பார்வையை விலக்கிக் கொண்டு பாட்டிலைச் சுழறி விக்கியின் காலி இடத்தில் நிறுத்தினாள். ஆனால் அந்த விஷயத்தைப் பற்றி ஒரு உரையாடல் கூட நடக்கவில்லை. யாரும் அவளை திசை திருப்ப விரும்பவில்லை. அது எரிக்காவை குறிப்பிடுவதற்கு மிக அருகில் இருப்பதாக நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டோம். அதனால் நாங்கள் அவளையே அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்ள விட்டோம். இவ்வளவு நேரத்திற்குப் பிறகும் அவளுக்கு தேர்வு செய்ய ஒரே ஒரு வாய்ப்புதான் இருந்தது. அதையும் அவள் ஹேலிக்கு கொடுத்திருந்தாள். அதனால் அது நியாயமாகத் தோன்றியது. லின் சவாலை தேர்ந்தெடுத்தாள். உனக்கு ஒரு சவால். மீதி முழுசாவும் நிர்வாணமாயிடு. உன் முளைக்காம்புகள்ல துணி கிளிப்புகளை மாட்டி. வேற யாராவது அதை எடுக்குற வரைக்கும் அப்படியே விட்டுடு. எரிக்கா இப்போது தன்னைத்தானே கடுமையாக திட்டிக் கொண்டிருந்தாள். தெளிவாக பேச மிகவும் சிரமப்பட்டாள். ஓ லின் முகம் சிவந்தாள். சரி இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட துணி கிளிப்புகள் இருக்கா? உண்மையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹேலி அவள் தலையசைத்தாள்.
அவளிடம் கிளிப்புகள் இருந்திருந்தாலும் அதை அவள் ஒரே ஒரு பயன்பாட்டிற்குத்தான் பயன்படுத்தியிருப்பாள் என்று தெரிந்தபோது அது எனக்கு மிகவும் நிம்மதியளித்தது. என் அலுவலகத்தில் மேலே சில பைண்டர் கிளிப்புகள் இருக்கு, அது உதவுமா? இரட்டை மேற்கோள்குறி. மௌம். சரி. லின் எழுந்து பதற்றத்துடன் தன் ஆடைகளை களைய ஆரம்பித்தாள். அவள் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தாள், உயர்ந்த உறுதியான வட்டமான மார்பகங்களுடன் நான் யூகித்ததை விட மிகவும் பெரிதாக இருந்தாள். அவள் எப்போதும் அணியும் அந்த தளர்வான டி ஷர்ட்கள் மற்றும் ஹூடிகளுக்குள் தன்னை மறைத்துக்கொள்வது எவ்வளவு வருத்தம். உள்ளாடை கீழே இறங்க வாக்குறுதியளிக்கப்பட்ட அந்த மயிர் புதர் வெளிப்பட்டது. அதன் அடியில் பிரகாசமான இளஞ்சிவப்பு உதடுகளின் மிகச்சிறிய அறிகுறி மட்டும் மறைந்திருந்தது. அவள் படிக்கட்டுகளில் ஏறி மறைந்தாள். ஆண்டி, உன்முறை. நீ இப்போது அவன் மடியிலிருந்து இறங்கி சுழல வேண்டும் என்று எரிக்கா மூச்சுத்திணறலுக்கு இடையில் அவளுக்கு நினைவூட்டினாள். நான் செய்ய வேண்டுமா என்று அவள் சினுங்கினாள். நான் என் முறையை தவிர்த்துவிட்டு இங்கேயே இருக்க முடியாதா? எல்லோரும் சிரித்தார்கள், ஆனால் அதை நடக்க அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஒருவேளை என் மடியில் தங்கள் முறைக்காக வழியை தெளிவுபடுத்த நம்புகிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை இதைவிட மோசமான ஒன்று நடக்கலாம். ஆண்டி சினுங்கினாள், ஆனால் கீழ்ப்படிதலுடன் தன் இடத்திற்கு திரும்பினாள். ஆச்சரியம் என்னவென்றால் அவள் மீண்டும் என் மீது வந்து அமர்ந்தாள். தைரியம் என்று அவள் என் கண்களை உற்று பார்த்தபடி என் மடிக்கு திரும்ப வேண்டும் என்று தெளிவாக விரும்பியவள் போல நம்பிக்கையுடன் தன் உதட்டை கடித்துக்கொண்டாள். நான் ஆசைப்பட்டேன், உண்மையிலேயே. ஆனால் அவள் செய்வதை நான் இன்னும் அதிகமாக பார்க்க விரும்பிய ஒன்று இருந்தது. ஆடையை கழற்று. என் மகளின் புண்டையிலிருந்து அந்த பொம்மையை வெளியே எடுத்து அதை நக்கிச் சுத்தம் செய். பிறகு அதை தரையின் நடுவில் வைத்து எனக்காக நீயே உச்சம் அடையும் வரை அதன் மீது குதித்து விளையாடு. அவளுடைய பிரமிக்க வைக்கும் பச்சை நிற கண்கள் கிட்டத்தட்ட தட்டு போல வீங்கின. ஆம் அப்பா என்று அவள் ஏக்கத்தால் நடுங்கியபடி முனகினாள். அவள் எழுந்து என்னிடமிருந்து தன் பார்வையை விலக்காமலேயே தன்னால் முடிந்த வேகத்தில் தன் ஆடைகளைக் களைந்தாள். அவளுடைய கன்னங்களை விடவும் வியக்க வைக்கும் இளஞ்சிவப்பு நிறத்தில் மழிக்கப்பட்ட அவளுடைய அற்புதமான சிறிய உதடுகள் சிவந்திருந்தன. அவள் ஹெய்லிக்கு முன்னால் மண்டியிட்டு அவளை மெதுவாக சோஃபாவில் சாய்த்து அவளுடைய உள்ளாடையை ஓரமாக இழுத்தாள். என்னால் அவளையே உற்று பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என் சொந்த மகளின் அந்தச் சிறிய இளஞ்சிவப்பு புண்டை அந்த தடித்த ஊடுருவும் பொம்மையைச் சுற்றி அவ்வளவு அகலமாக விரிந்திருந்தது. ஆண்டி உதடுகளை நக்கியபடி என்னை ஏறிட்டு பார்த்து மிக மெதுவாக அதை வெளியே இழுக்க ஆரம்பித்தாள். ஹேலியை அவளுடைய மிகப்பெரியதை பயன்படுத்தச் சொன்னபோது விக்கி சும்மா சொல்லவில்லை. நான் அவளுக்கு ஒன்று வாங்கிக் கொடுத்தேன் பல வருடங்களுக்கு முன்பு. வீட்டில் அவளுக்கு கிடைக்கக்கூடிய எதையெல்லாம் வைத்து அவள் பரிசோதனை செய்வதை விட அதுதான் பொறுப்பான செயல் என்று நினைத்தேன். ஆனால் நிச்சயமாக நான் அவளுக்கு இதை வாங்கிக் கொடுக்கவில்லை. அடக்கடவுளே, அது கிட்டத்தட்ட என் அளவுக்கு பெரிதாக இருந்தது. அவளைப் போன்ற ஒரு சின்னஞ்சிறு பெண்ணுக்கு இது ரொம்பவே அதிகம். அதை உள்ளே வைத்துக்கொண்டு மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கி வரும்போது அவள் அவ்வளவு வலியால் முகம் சுளித்ததில் ஆச்சரியமில்லை. நிச்சயமாக அவளுடைய அம்மாவும் அத்தையும் அவளை விட பெரியவர்களாக இல்லை. அவர்கள் இருவருமே என்னை நன்றாகவே சமாளித்துவிட்டார்கள். ஆனால் அதைப்பற்றி நான் நினைக்கவே முடியவில்லை. அவள் எவ்வளவு வழுவழுப்பாக இளஞ்சிவப்பாக காம உணர்ச்சியுடன் இருந்தாள் என்பதை பற்றியோ அவளுடைய அழகான சின்னஞ்சிறு பெண்குறி அவ்வளவு விரைப்பாக நிமிர்ந்து நின்றதை பற்றியோ. நிச்சயமாக அவள் தன் பொம்மையில் ஏற்படுத்தியிருந்த அந்த பெரிய பிசுபிசுப்பான குழப்பத்தை பற்றியோ நினைக்க முடியவில்லை. ஆண்டி அந்த பொம்மையை எடுத்து ஆவலுடன் நக்க ஆரம்பித்தாள். அதைச் செய்யும்போது என் கண்களை நேராக பார்த்தாள். நக்க, பிறகு உறிஞ்ச. சிறிது நேரத்திலேயே தன் தலையை பின்னால் சாய்த்து அதை முழுவதுமாக தன் தொண்டைக்குள் இறக்கினாள். அது ஜீனியாலும் சாராவாலும் ஒருபோதும் செய்ய முடியாத ஒன்று. அவள் அதை மீண்டும் மெதுவாக வெளியே இழுத்தாள். என் மகளின் புண்டையின் சுவையில் வெளிப்படையான இன்பத்துடன் தன் உதடுகளை சப்பிக்கொண்டாள். பிறகு அவள் வட்டத்தின் மையத்திற்கு விக்கி இருந்த இடத்திற்கு சற்று பின்னால் மண்டியிட்டு அதை மெதுவாக பொருத்திக் கொண்டாள்.
அவள் கீழே இறங்கும்போது முனகியபடியே நடுங்கினாள். அவள் சற்றே முன்னோக்கிச் சாய்ந்து தன் உள்ளங்கைகளை தரையில் பதித்து தன்னை தாங்கிக் கொண்டாள். அவள் துள்ளத் தொடங்கியபோது அவளது மேல் கைகள் அந்த பெரிய புவியீர்ப்பு விதியை மீறும் மார்பகங்களை ஒன்றாக அழுத்தின. லின் தான் கண்டெடுத்த பைண்டர் கிளிப்களின் வலியால் முனகியபடியே திரும்பி வந்தாள். அவளுக்குச் சொல்லப்பட்டபடி அது அவளது முலைக்காம்புகளில் மட்டுமல்ல, அவளது பெண்குறியிலும் கூட இருந்தது. கடவுளே, அது நிச்சயம் வலிக்கத்தான் செய்யும். அவள் மெதுவாக தன் இருக்கையில் மீண்டும் ஏறினாள். இந்த முறை நான் பார்க்கும்படி தன் முழங்கால்களை அகலமாக விரித்து கால்களில் நின்றாள். பிறகு அவள் தன் விரல்களால் கிளிகளைச் சொடுக்கத் தொடங்கினாள். அது அவளை மூச்சு திணறவும் முனகவும் வைத்தது. பிறகு மீண்டும் ஹெய்லியின் முறை வந்தது. அவள் பாட்டிலை எடுத்து அதைச் சுழற்ற தயாரானாள். பிறகு அதை மீண்டும் கீழே வைத்து நேராக என்னை காட்டினாள். ஹேலி, தேர், டாடி என்று அவள் கொஞ்சினாள். அவள் சிறுமியாக இருந்ததிலிருந்து பல வருடங்களாக என்னை டாடி என்று அழைத்ததே இல்லை. மேலும் அவள் என்னை மயக்கும் விதமாக உதட்டை கடித்துக்கொண்டே அதை ஒருபோதும் செய்ததில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். நான் விழுங்கினேன். நான் அப்படிச் செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக ஆடையை கழற்று செல்லம். எனக்காக ஆடையை கழற்று, என்னை முத்தமிடு. நான் அந்த அழகான சின்ன பிட்டத்துடன் விளையாடும்போது நீ எப்படி உனக்கு நீயே உச்சக்கட்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய் என்று காட்டு. உண்மையிலேயே இது அழகாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா டாடி? அவள் அழகாக வெட்கப்பட்டு கலகலவெனச் சிரித்தாள். ஆமாம் ஆமாம், நான் முனகினேன். விக்கி இப்போது இன்னும் ஆக்ரோஷமாகி பசியுடன் உறிஞ்சினாள். என்னை வருடினாள், என் விரைகளுடன் விளையாடினாள். நான் குனிந்து அவளுடைய மென்மையான பொன்னிற முடியில் என் விரல்களை அன்பாக வருடினேன். ஹேலி விரைவாக ஆடையை கழற்றினாள். அவளுடைய உதடுகள் என் உதடுகளுடன் ஒரு ஆழமான உணர்ச்சிமிக்க முத்தத்தில் இணைந்தன. என் கை அவளைச் சுற்றி வளைத்தது. நான் அவளை என் பக்கமாக இன்னும் இறுக்கமாக இழுத்தபோது அவளுடைய பிட்டத்தில் என் பிடியின் எதிர்பாராத இறுக்கம் அவளை அழகாக கீச்சிட வைத்தது. அவள் கை கீழே சென்றது. அவள் எனக்காக தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளத் தொடங்கியபோது என் உதடுகளில் முனகினாள். ஓ ஓ கடவுளே, ஓ நான் உச்சக்கட்டத்தை அடைகிறேன் டாடி. நான் உங்களுக்காக உச்சக்கட்டத்தை அடைகிறேன். என் மகளின் முத்தத்திலிருந்து நான் திரும்பி எரிக்கா உச்சம் அடைந்தபோது அவளுடைய கண்களை ஆழமாக பார்த்தேன். அது அவளை மிகவும் சோர்வடையச் செய்திருந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தது. அதனால் அவள் மெதுவாகவும் தன்னுடைய மீதமுள்ள ஆடைகளைக் களைந்து என் மறுபக்கம் தத்தித் தவழ்ந்து வந்து ஹேலியுடன் மாறி மாறி முத்தமிட்டாள். ஓ ஆமாம் செல்லம், அப்படியே. ஓ விக்கி பேபி, நீ அப்பாவை உச்சம் அடைய வைக்கப் போகிறாய் என்று நான் முனகினேன். அவள் இன்னும் வேகமாக உறிஞ்ச ஆரம்பித்தாள். அது நடந்தபோது அந்த பெரிய அழகான நீலக் கண்களை பார்ப்பதற்காக நான் முத்தமிடுவதை நிறுத்தினேன். அவள் சற்று திணறினாள். இது அவளுடைய முதல் அனுபவம் என்பதால் எதிர்பார்க்காதது அல்ல. ஆனால் நான் அவளுடைய வாய்க்குள் பீரிட்டு பாய்ந்த அந்த உணர்வை அவள் நிச்சயமாக ரசித்தாள் என்பதை என் தண்டைச் சுற்றி அவள் முனகிய விதத்திலிருந்து என்னால் சொல்ல முடிந்தது. அவள் ஒவ்வொரு துளியையும் விழுங்கினாள். அது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அது உண்மையில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது. மற்ற நால்வரும் அதை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தனர். ஆனால் இறுதியில் இது அவளுடைய முதல் அனுபவம் என்பதால் இந்த ஒரு முறை மட்டும் அவள் இதில் கொஞ்சம் சுயநலமாக இருக்க உரிமை உண்டு என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். மீண்டும் பாட்டிலைச் சுழற்றுங்களேன் அப்பா. ஹேலி என் உதடுகளில் முணுமுணுத்தாள். நீங்கள் மீண்டு வர நேரம் தேவை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மீண்டு வந்ததும் எங்களில் யாரை முதலில் புணரப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க இந்த பாட்டில்தான் ஒரே நியாயமான வழி. அவர்கள் இதை ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டிருந்தார்களா? அந்த சின்ன பிசாசுகள் அப்படிச் செய்ய மாட்டார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நாங்கள் சோஃபாக்களையும் நாற்காலிகளையும் எங்கள் வழியிலிருந்து இன்னும் பின்னால் நகர்த்தி தரையை விரித்த ஸ்லீப்பிங் பேக்குகள் மற்றும் போர்வைகளால் மூடினோம். முதலில் லின் வந்தாள். அவள் விரும்பியது அவளுக்குக் கிடைத்தது. மற்ற நால்வரும் எனக்காக அவளை பிடித்து கொண்டார்கள். அவள் எவ்வளவு கத்தினாலும் அழுதாலும் கெஞ்சினாலும் என்னை நிறுத்தப் போவதில்லை.
அவளுக்குள் நான் முடித்த பிறகு அவளுடைய கண்ணீர் வடியும் வரை காத்திருந்து அவளை என் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டேன். அவள் ஒரு ஆழமான உணர்ச்சிமிக்க முத்தத்தால் எனக்கு நன்றி தெரிவித்தாள். அது அவள் எப்போதும் கற்பனை செய்ததை விடவும் சிறப்பாக இருந்ததாக அடித்துச் சொன்னாள். அடுத்து விக்கி வந்தாள். அதை பற்றி நான் தயங்கினேன். ஆனால் மற்ற பெண்களுக்கு கேட்காதவாறு அவளிடம் பேசுவதற்காக நான் அவளை அடுத்த அறைக்கு அழைத்துச் சென்றேன். அதுதான் தனக்கு உண்மையிலேயே வேண்டும் என்று அவள் எனக்கு உறுதியளித்தாள். மெதுவாகவும் மென்மையாகவும் மிஷனரி நிலையில் காதல் செய்யும் விதத்தில் நான் அவளது கன்னித்தன்மையை எடுத்தேன். அவளை முழுவதும் முத்தமிட்டும் அணைத்தும் கொண்டிருந்தான். எரிக்காவின் முறை வந்தபோது அவளும் என்னை தனியாக அழைத்துச் சென்றாள். அவள் மன்னிப்பு கேட்க விரும்பினாள். அவள் இன்னும் தன் குண்டியை எனக்கு கொடுக்க விரும்புவதாகவும் ஆனால் நாம் தனியாக இருக்கக்கூடிய வேறு ஒரு இரவில் என்றும் கூறினாள். முதல் முயற்சியில் அது உள்ளே பொருந்தாமல் போய்விடுமோ என்று அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். மேலும் அவள் தோல்வியடைவதை மற்றவர்கள் பார்க்க அவள் விரும்பவில்லை. எனக்கு அதில் உண்மையில் எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் அவள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றும் அவளுக்கு உறுதியளிக்க நான் மிகவும் சிரமப்பட்டேன். அவள் இறுதியாக என்னை நம்பத் தொடங்கியதும் தன் கைபேசியில் ஒன்றை எனக்கு காட்டலாமா என்று கேட்டாள். அது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஆனால் நான் சம்மதித்தேன். நான் அவளது மணிக்கட்டுகளை கயிற்றால் கட்டி அதை மேற்கூரையில் இருந்த ஒரு உத்திரத்தில் கட்டி அவளை பின்புறமிருந்து கடுமையாக புணர்ந்து அவளது குண்டியை அரைந்து அவளது முலைக்காம்புகளை இழுத்து அவளது மார்பகங்களை கடுமையாக அரைந்தேன். ஆம், அவளைச் சுற்றி கையை நீட்டி அவளது பெண்குறி குத்தலுடனும் விளையாடினேன். அது போன்ற ஒன்றை வைத்திருந்த ஒரு பெண்ணுடன் நான் இதற்கு முன் இருந்ததில்லை. நிச்சயமாக என்னால் தவிர்க்க முடியவில்லை. எனக்கு பிடித்தமான உடலுறவு நிலைகளைப் பற்றி நான் சொன்னதை ஆண்டி மிகவும் மனதிற்குள் வாங்கிக் கொண்டாள். அவள் கவ்கேறு நிலையில் என் மீது ஏறி அமர்ந்தாள். அவளுடைய அந்த அற்புதமான முலைகளை நான் விரும்பிய அளவுக்கு பிசைந்து விளையாட அனுமதித்தாள். ஆனால் அவள் சோர்வடைய தொடங்குகிறாள் என்பதை நான் உணர்ந்தபோது அவள் நிறுத்த முற்றிலும் மறுத்துவிட்டாள். அவளுடைய தொடைகள் நடுங்கிய போதும் அவளுடைய பல உச்சக்கட்டங்களால் ஏற்பட்ட உணர்ச்சிவசத்தால் கன்னங்களில் கண்ணீர் தாராளமாக வழிந்தபோதும் அவள் எல்லாவற்றையும் தானே செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள். நிறுத்தவோ அல்லது நிலையை மாற்றவோ கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். என்னுடைய விந்தணுவை அவள் மட்டுமே பெறும் வரை அவள் அதைச் செய்தும் காட்டினாள். அவளுக்கு அந்த தாங்கும் சக்தி எப்படி வந்தது என்று கடவுளுக்கே தெரியும். ஆனால் வந்தது. அவள் என் மார்பில் படுத்து மூச்சைச் சீராக்க மூச்சிரைத்தபடி இருந்தபோது என் காதில் கிசுகிசுத்தாள். பயிற்சியின் மூலம் இதில் இன்னும் சிறப்பாகச் செய்வேன் என்று வெட்கத்துடன் வாக்குறுதியளித்தாள். கடவுளே, அது எப்படி சாத்தியம் என்றே எனக்கு தெரியவில்லை. அதையே அவளிடம் சொன்னேன். அந்த புகழ்ச்சிக்கு அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். நாங்கள் மென்மையாகவும் அன்பாகவும் முத்தமிடத் தொடங்கினோம். நான் கீழே விழும் அளவுக்கு தளர்ந்து போகும் வரை. கடைசியாக, ஹேலி, என்னுடைய சொந்த இனிமையான அழகான கச்சிதமான மகள் ஹேலி. அவள் எப்படியோ கடைசியாகச் செல்லத் திட்டமிட்டாளா அல்லது அது தானாகவே அப்படி நடந்துவிட்டதா என்று எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. முதலாவதுதான் காரணம் என்று நான் சந்தேகித்தேன். ஆனால் அது ஆர்வக்குறைவினால் அல்ல, அது நிச்சயம். அவள் என்னை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு என் மடியில் தவழ்ந்து வந்து என் இடுப்பின் மீது அமர்ந்தாள். அவள் மெதுவாகவும் மென்மையாகவும் என் மீது சவாரி செய்தாள். நாங்கள் முத்தமிட்டுக் கொண்டிருந்தபோது அவளுடைய அழகான சிறிய பிட்டத்தில் இருந்த என் கைகள் அவளை என் ஆண்குறியின் மீது மேலும் கீழும் தூக்கி இறக்க உதவின. அவளுடைய கைகள் என் கழுத்தின் பின்புறத்தை இறுக்கமாகச் சுற்றி கொண்டன. நான் அதைச் செய்துவிட்டேன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இரவு வெகு நேரம் கழித்துதான் எனக்கு அது புரிந்தது. ஆனால் நாங்கள் இறுதியாக வியர்வையில் நனைந்த ஒரு பெரிய அணைப்பு குவியலாகச் சரிந்து உறங்குவதற்குள் அவர்கள் 5 பேரின் சூடான சின்னஞ்சிறு புண்டைகளையும் என் விந்தால் நிரப்பியிருந்தேன். நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தோம். முதலில் அந்த பெண்கள் காலை வரை காத்திருக்கப் போகிறார்கள். பிறகு பிறந்தநாள் விழா நீட்டிக்கப்படுவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு தாமதமாகத்தான் வீடு திரும்புவார்கள் என்றும் தங்கள் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப் போகிறார்கள். அதற்கு பிறகு
சரி, பார்க்கலாம். அவர்கள் உயர்நிலை பள்ளி படிப்பை முடிக்கும் வரை அவர்களை எங்களுடன் நிரந்தரமாக குடியேற வைக்க நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஹேலிக்கு எந்த அவசரமும் இருந்ததாக நான் நினைக்கவில்லை. அவர்கள் இல்லாத இரவுகளில் நான் அவளுக்கு மட்டுமே சொந்தம் என்று அவள் ஏற்கெனவே மற்றவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். சூடான மென்மையான சதைகளால் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்டு நான் தூக்கத்தில் தலையசைத்து கொண்டிருந்தபோதே நாளை பற்றி கனவு காணத் தொடங்கிவிட்டேன். நான் இப்போதுதான் எனக்குச் சொந்தமாக்கிக் கொண்ட அந்த 5 அற்புதமான கவர்ச்சியான இளம் வயது காம பொம்மைகளுக்கும் தலா 2 முறை என ஒரே நாளில் 10 முறை உச்சம் அடையும் லின்னின் சாதனையை என்னால் உண்மையிலேயே செய்ய முடியுமா என்று எனக்கு உறுதியாகத் தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் முழு முயற்சியையும் செய்யாமல் இருக்கப் போவதில்லை.